நம்ம க்ரூஸ் ஷிப் இந்த மாதிரி செலிப்ரேஷனோட சிங்கப்பூர் வந்து ரீச் ஆயிடுச்சு. மக்களே, நான் இப்ப கொடுக்குற போஸ்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை பத்தி நான் கூட என்ன நினைச்சிருந்தேன், நீ சீப்பால இருந்திருக்க. வணக்கம் நண்பர்களே. 21 கிலோமீட்டர் மராத்தான 2 ஹவர்ஸ்ல ஓடுற 90 days கட் அண்ட் ஃபிட் சேலஞ்சில் இன்னைக்கு டே 13ல இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா நம்மளோட க்ரூஸ் ஷிப்ல இருக்கும். க்ரூஸோட லாஸ்ட் டே அன்னைக்கு சிங்கப்பூர்ல வந்து லேண்ட் ஆயிடுச்சு. சோ மார்னிங்கே ஷிப்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம சிங்கப்பூர்ல ஒரு 3 பிளேஸ்க்கு போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான நபரை தான் சந்திக்க போறோம். எம்ஆர்டில எங்க ஏறி எங்க இறங்கணும்னே தெரியாது. அப்பதான் கவுண்டர்ல ஒரு அக்கா மேப் எடுத்து கையில கொடுத்து போயிட்டு வாங்கப்பான்னு அனுப்பிச்சு வச்சாங்க. அதை பார்த்து தான் மெரினா பேல ஏறி ரசில்ல இறங்கி இப்ப லாவெண்டருக்கு எம்ஆர்டி எடுத்துருக்கோம். லாவெண்டர்ல இறங்கி இந்த கோகோ கல்ச்சர்ல ஜூஸ் ஆர்டர் பண்ணப்பதான் நம்ம தம்பி என்ட்ரி கொடுத்தாரு. ஆக்சுவலா நீங்க எல்லாம் இப்ப என்ன பாக்குறீங்கன்னா அதுக்கு தம்பி தான் காரணம். ஆமாங்க, விக்னேஷ் டோன்ட் ஸ்டாப்னு சேனல் ஆரம்பிச்சு 500k சப்ஸ்கிரைபரும் வச்சிருக்காரு. சோ உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா இவர் தாங்க என்னோட குரு. என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. சோ ஒரு 1 hour அவர் கூட பேசிட்டு நாங்களும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அடுத்த பிளேஸா இந்த சிங்கத்தை பார்க்க தான் வந்திருந்தோம். தயவு செஞ்சு நம்புங்க, இந்த 2 போஸ்ட் நான் பண்ணல. அங்க ஒரு அக்கா பண்ணாங்க, கியூட்டா இருந்தது. நானும் ட்ரை பண்ண, பட் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த இடம் தான் இந்த கார்டன் பை த பே. இந்த இடத்துல ஏதோ சூப்பர் ட்ரீயோ கோல்டன் ட்ரீயோ ஏதோ ஒன்னு சொன்னாங்க. பிரம்மாண்டமா அவதார் படத்துல வர மாதிரி இருந்தது. அதையும் பார்த்துட்டு சிங்கப்பூருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ஷிப்புக்கும் வந்துட்டோம். நம்மளோட கோல் 8 கிலோமீட்டர், பட் நான் 12 கிலோமீட்டர் நடந்துட்டேன். அவ்வளவுதாங்க. ஜோலி முடிஞ்சு. லிட்டரலா என்னால முடியல, அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஷிப் சிங்கப்பூர்ல ரீச் ஆனதுனால பயங்கரமான பார்ட்டி, மியூசிக், ஃபுட், ட்ரிங்க்ஸ்னு சொல்லி இடமே அமர்க்கலமா இருந்தது. சோ நானும் வந்து லைட்டா சாப்பிட்டு அங்க சுத்திட்டு இருந்தேன். சோ ஒரே தடியா நைட் டின்னர் முடிச்சுட்டு இன்னைக்கு டேவை முடிச்சுக்கலாம்னு வந்துட்டேன். என்னால ஷிப்புக்குள்ள என்டர் ஆனதுல இருந்து சுத்தமா முடியலங்க, அந்த அளவுக்கு தலைவலி. பட் எப்படியோ 13வது நாள கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ நீங்களும் கட் அண்ட் ஃபிட்டோட இருங்க. நாளைக்கு வீடியோல வந்து சந்திக்கிறேன்.